ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாகிரஃபியில் ரிவர்ஸ் டாபிக் கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷினுடைய ஆங்கிள் எப்படி வந்திருக்குன்றதா நம்மளோட மெயின் மோட்டிவ். இந்த வீடியோட மெயின் மோட்டிவே ஒவ்வொரு டாப்பிக்ல வந்து கொஷினுடைய ஆங்கிள்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கறது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து என்னென்னலாம் வந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸ் வந்து மேல இருந்து ஹிமாலயாஸ் ரிவர்ஸ் என்னென்ன, பெரினியல் கீழே இருக்கக்கூடிய பெனிசுலா ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்றதுல இருந்து கொஸ்டின்ஸ், அந்த ரிவர்ஸ் என்ன, அந்த ரிவர்ஸ் உடைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் என்ன அப்படின்றத கேட்பாங்க. இன்னொன்று கிளை ஆறுகள் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அப்போ ஒரு ஆறுக்கு துணையாறு என்னென்ன இருக்கு, கிளையாறு என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் இது ஆர்ஜின் ஆகக்கூடிய பிளேஸ். ஒரு ரிவர் எங்க ஆர்ஜின் ஆகுது, எங்க ஃப்ளோ ஆகுது, எந்த கடல்ல போய் கலக்குது அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ஃப்ளோ ஆகக்கூடிய பிளேஸ்க்கு இடையில ஏதாவது டேம்ஸ் கட்டியிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிள் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ரிவர்ஸே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ். ஸோ எப்படி வந்து நார்த் டு சவுத் எப்படி இருக்கு, அதோட பிளேசஸை பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை லென்த்தை பேஸ் பண்ணி கேட்கலாம், அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த ஆர்டர்ல வந்து ஒன்று ஏறு வரிசையா இல்லை இறங்கு வரிசையா வந்து அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ இந்த விதங்கள்ல எல்லாம் வந்து ரிவர்ஸ் டைப்ல இருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ உள்ள கொஷின்ஸ்குள்ள போகலாம், எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, ஒன்றை அடையாளம் காண்க. ஐடென்டிஃபை தி ஆப்ஷன் இன் விச் தி ரிவர்ஸ் ஆர் கிவன் தி நார்த் டு சவுத் சீக்வன்ஸ். அப்போ மேல இருந்து கீழே கேட்குறாங்க. ஸோ மேல இருந்து கீழேனா எல்லாமே வந்து இந்த ரிவர்ஸ் பார்த்தாலே தெரியுது, எல்லாமே கீழே இருக்கக்கூடிய பெனிசுலா ரிவர்ஸ், தீபகற்ப ஆறுகள். ஸோ என்ன ஆறு இருக்கும், ஸோ இங்கே ஒரு 4 ஆறுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து பெனிசுலா ரிவர்ஸ் வந்து நார்த் டு சவுத்தில் ஈஸ்டர்ன் சைட் பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்து இதுதான். ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நர்மதையும் தபதியும் மேல ஒரு மாகியும் வந்து இந்த சைட் போகக்கூடிய ரிவர்ஸா வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்படி அப்போ எப்படின்னாலும் கேட்கலாம், நார்த் டு சவுத்துன்னு கேட்கலாம், சவுத் டு நார்த்துன்னு கேட்கலாம், ஈஸ்டர்ன் சைட் கேட்குறமா, இங்கிட்ட வெஸ்டர்ன் சைட்ஸுமே கேட்கலாம். ஸோ எல்லா ஆங்கிளுமே நம்ம கொஷின்ஸை வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடகால இருந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கணும். அப்போ எங்க இருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், பவானி. ஃபர்ஸ்ட் ஒன் பவானி. பவானி அப்படின்றது காவேரியினுடைய துணையாறு, முதல் துணையாறு வந்து பவானி இணையுது. அப்ப அது எங்கது, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா வந்து ஜாயின் ஆகுது. அப்போ பவானி வராது, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் வராது. அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் போவோம். பாலாறு. பாலாறு அப்படின்றது கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா ஸ்டேட் கோலார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது தெரியும். பெண்ணையாறு, தென்பெண்ணையாறு கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது தெரியும். நந்தி துர்கா அப்படின்ற ஒரு மலை இடுக்குல இருந்து ஃபார்ம் ஆகுதுன்றது தெரியும். நெக்ஸ்ட் காவேரி, சேம் அதே கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் நாசிக் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், கூர்க், நாசிக் இல்ல சாரி கூர்க் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகி வருது அப்படின்றத வந்து தெரியும். அப்ப இது மூணுமே 2, 3, 4 மூணுமே வந்து என்னது, கர்நாடகால இருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய ரிவர்ஸ் தான். அப்போ ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்றது முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளாட்யூஸை அந்தந்த ரிவர்ஸோட இணைக்கணும். எந்தெந்த பிளாட்யூஸ் வழியே என்னென்ன ரிவர்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாத ஆப்ஷனை வந்து மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தாமோதர் ரிவர். தாமோதர் அப்படின்றது கங்கையாறு வெஸ்ட் பெங்கால்குள்ள வரும்போது அதற்கு பேர் ஹூக்ளி அப்படின்னு சொல்றோம். இந்த ஹூக்ளியினுடைய ஒரு துணையாறு, ஒரு ட்ரிபியூட்டரி தான் எது அப்படின்னா தாமோதர். அப்ப இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் சைட் வரக்கூடிய ஒரு ரிவர். அப்ப நமக்கு 2 டவுட் வரலாம். வெஸ்ட் பெங்கால்னா சோட்டா நாக்புரி வரலாம். ஸோ மேகாலயா அப்படின்னா இந்த சைட் போயிடும் மேல. அப்ப கண்டிப்பா என்னது, சோட்டா நாக்பூர் பீடபூமி. இருந்தாலும் கன்ஃபார்மா தெரியல. ஓகே, வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் தபதி. தபதி அப்படின்னா இங்க, ஸோ நர்மதை தபதி. அப்ப இது என்னது, மகாராஷ்டிரால தானே போகுது. இப்போ மகாராஷ்டிரா பிளாட்டியூ. இப்ப இது கன்ஃபார்மா தெரியும் என்னது, தபதி. அப்ப 4 வந்து 2, 4 2ல 2 இருக்கு. பி ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து 2 தான். ஓகே, சார் அடுத்து சாம்பல் போலாம். சாம்பல் அப்படின்றது கங்கையினுடைய மிகப்பெரிய துணையாறு யமுனை. இந்த யமுனையாரோட ஜாயின் ஆகக்கூடிய ஒரு துணையாறு தான் எது அப்படின்னா சாம்பல். இப்ப யமுனையின் துணையாறு, அந்த யமுனையின் துணையாறு சாம்பல் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மால்வா பிளாட்டியூ, மாலவ பீடபூமியில இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. அப்ப இது 3. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு 3, லாஸ்ட் ஒன்னு 2 இருக்கிற ஒன்னு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அப்ப அதை வச்சு போட்டுடலாம். ஆப்ஷன் மால்வா பிளாட்டியூ அப்படின்னா வந்து சாம்பல்,
சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னா தாமோதர், மேகாலயா பிளாட்டியூ அப்படின்னா யமுனா, நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா பிளாட்டியூ அப்படின்னா தபதி அப்படின்றது. ஸோ ஆப்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து போனோம் அப்படின்னு ஈஸியா வந்து கரெக்ட் ஆன்சர்ஸை வந்து அக்யூரேட்டா வந்து குறிக்க முடியும். நெக்ஸ்ட் வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு எதை சொல்றோம்? பெனிசுலார் ரிவர்ஸ், பெரனியல் ரிவர்ஸ் எதை சொல்றோம்? ஹிமாலயாஸ் மேல இருக்கு வரக்கூடிய ஹிமாலயன் ரிவர்ஸ் தான் என்ன சொல்றோம்? வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு. தீபகற்ப நதிகள் அதுல மேற்கு நோக்கி பாயக்கூடியது, கிழக்கு நோக்கி பாயக்கூடிய எல்லாமே வந்து வற்றக்கூடிய நதிகள். எக்ஸப்ட் கீழே சவுத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ரிவர்ல தாமிரபரணியை தவிர மீதி எல்லாமே வற்றக்கூடிய ஆறுகளாக காணப்படுது. ஸோ அது ஏன் வற்றாத ஜீவநதிகளை இருப்பதற்கு காரணம் ரெண்டுமே மான்சூன்ஸ்லயும் மழைப்பொழிவு பெறுது, ஹிமாலயாவும் உருகி அதன் மூலமாகவும் ஆற்றினுடைய நீரோட்டம் எப்போதும் இருந்துட்டே இருக்கனாலதான் வற்றாத ஜீவநதிகள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கர்மநாசா நதிநீர் பிரச்சனை. கர்மநாசா நதிநீர் பிரச்சனை அப்படின்னாலே பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசம் தான். ஸோ அங்க இருக்க மக்கள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு நதியா வந்து இருக்கு. அப்படி அதை வந்து உபயோகப்படுத்தவே மாட்டாங்க, அந்த நதியை வந்து உபயோகப்படுத்தவே மாட்டாங்க, ஒரு நெகட்டிவ் வைபா தான் அந்த நதியை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த டிஸ்பியூட் வந்து பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசம், இது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்பியூட் தான். ஸோ இதே மாதிரி வேற என்னென்ன டிஸ்பியூட்ஸ் வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்குமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கா இருக்கட்டும். ஸோ நம்ம ஸ்டேட்ஸை சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், மொத்த காவேரி ஆற்றின் நீரில் எவ்வளவு சதவீதம் தமிழ்நாட்டில்? ஸோ இது டைரக்ட் கொஸ்டின்ஸ். 56% காவேரி தமிழ்நாட்டில் பாயக்கூடிய சதவீதம் 56% அப்படின்றது டைரக்ட் கொஸ்டின்ஸ் இது. நெக்ஸ்ட், கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயலால் உருவாகிறது? கில்கிட் அப்படின்னாலே மேல அந்த காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் போற வழியில இருக்க அந்த காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில இருக்கக்கூடியதா என்னன்னா கில்கிட் குடைமலைகள். ஸோ அப்ப கில்கிட் குடைமலை அப்படின்னாலே தெரியும். இப்ப ஆப்ஷன்ல போல கங்கைன்றது இப்படி உத்தரகாண்ட்ல உருவாய் இப்படி வரும். சிந்துன்றது மட்டும்தான் என்ன பண்ணும், பாகிஸ்தான் வழியா போகும். பிரம்மபுத்திராவும் திபெத்திய பகுதியில் உருவாய் இப்படி வரக்கூடியது. நர்மதா வந்து கீழே கீழே வெஸ்டர்ன் சைடு இந்த சைடு உருவாகக்கூடியது. அப்ப எதுதான் வரும்? சிந்து அப்படின்றதா வந்து எதுவுமே தெரியலனா கூட கில்கிட் அப்படின்ற பிளேஸ் வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதிகள். அப்ப கண்டிப்பா சிந்து நதியினுடைய துணையார்கள் தான் அந்த குடைவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றது தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம். ஸோ நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான். இந்த பிளான் கீழே 152/27 அப்போ இப்போ எவ்வளோ டவுன்ஸ் இருக்கு அப்படின்னா 178 டவுன்ஸ், 30 இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இது கீழே நேஷனல் ரிவர்ஸ் கன்சர்வேஷன் பிளான்ஸ் கீழே இது அப்டேஷன் ஆயிட்டேவும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் தி காஷ்மீர் வேலி? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயக்கூடிய ஆறு எது அப்படின்றது. சிந்து ஆறுன்றது நமக்கு தெரியும், அதுல குறிப்பா எது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மேப் பார்க்கலாம். இந்த மேப் பாருங்க. இந்த மேப்ல சிந்து நதி இப்படி வந்துட்டு இருக்கு. சிந்து நதியில காஷ்மீரோடு இணையக்கூடியது வந்து எது அப்படின்னா ஜீலம். ஸோ அந்த மேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜீலம் தான் வந்து இந்த காஷ்மீர் பகுதிகள் வழியாக வரும். ஜனாப்லாம் கீழே கூடி வரும். ஸோ இங்க ஹரியானா இந்த சைடு இங்க கீழே கூடி வருது. அப்ப எது ஒண்ணுதான் வருது? ஜீலம். ராவிலாம் ரொம்ப கீழே, சட்லஜ்லாம் வந்து இந்த சைட்ல இருந்து வரக்கூடியது. அப்ப ஜீலம் தான் வந்து காஷ்மீர் பகுதிகள் வழியாக வரக்கூடியதா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்ப இதுல என்னது? ஜீலம். பின்வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியா பாயக்கூடியது ஜீலம். அந்த மேப் பார்த்து படிச்சோம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நதிகளில் உப்புத்தன்மை அப்படின்னாலே லூனி நதி தான். லூனி மற்றும் மறைந்த சரஸ்வதி ஆறு இது ரெண்டுமே வந்து உப்புத்தண்ணி நதிகள் அப்படின்றத பார்க்கணும். உப்புத்தண்ணி நதி அப்படின்னாலே லூனி மற்றும் மறைந்த சரஸ்வதி ஆறு. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னா ஆப்ஷன் இது இல்ல, காவேரி. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது, தட்சிண கங்கான்னு அழைக்கப்படுகிறது. ஸோ காவேரி வந்து இந்தந்த பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் கங்கைனா காவேரி. நெக்ஸ்ட், காவேரி நதியானது தனக்குத்தானே டேஸ் என்னும் இடத்தில் கொலூரன் மற்றும் காவிரியாக 2 நதிகளாக பிரிகிறது. ஸோ இது பார்த்தோம்னா காவிரியானது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளதான் வந்து முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது. ஒகேனக்கல் ஃபால்ஸ் வழியா என்ட்ராகி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து மேட்டூர் டேம் இருக்கு. இந்த மேட்டூர் டேம் என்ன பண்ணுது அப்படின்னா அதன் வழியாக வரக்கூடிய மேட்டூர் டேம்ல இருந்து சேலம்க்கு அப்புறம் கீழே வந்து திருச்சிராப்பள்ளி வருது. திருச்சிராப்பள்ளியில
திருச்சிராப்பள்ளியில ஸ்ரீரங்கம் அப்படின்ற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா இது 2 கிளையாறுகளா பிரியுது. ஒண்ணு கொளூரன், இன்னொன்னு காவேரி. இந்த கொளூரனும் காவேரியும் வந்து திருப்பி ஒன்னா சேருது. ஸோ அப்ப இந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஆற்றுத்தீவு அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டின் முதல் ஒரே ஒரு ஆற்றுத்தீவு ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆற்றுத்தீவு தான். இந்த ஸ்ரீரங்கம் ஆற்றுத்தீவு அப்படின்ற ஒண்ணு கிரியேட் பண்ணுது. இது திருச்சிக்கிட்ட வரும்போது அப்புறம் இங்க கல்லணையில இருந்து பல்வேறு கிளைகளாக காவிரியானது பிரிக்கப்பட்டு தென்னிந்தியாவின் தோட்டம் எனப்படும் டெல்டா பகுதியை கிரியேட் பண்ணி கடல்ல போய் நாகப்பட்டினம், கடலூருக்கு தெற்கே சவுத் சைடு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல போய் கடல்ல கலக்குது. அப்ப இது என்னது 2 கால்வாய் நதிகளாக தனக்குத்தானே பிரிக்கிறது எது? ஸ்ரீரங்கம். புரியுதா? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி சேலம் வழியா வந்து திருச்சிக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கம்ன்ற இடத்துக்கு வரும்போது 2 கிளையாறுகளாக பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட், மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகள். பொதுவாகவே ஆப்ஷன் இந்த கழிமுகங்கள்ல உருவாகக்கூடிய காடுகளை சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கழிமுகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும், இன்ஜூரிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஆறுகள் கடல்கள்ல போய் கலக்கக்கூடிய இடங்கள் தான் கழிமுகம்னுவோம். ஆறுகளும் கடல்களும் கடக்கக்கூடிய இடங்கள்ல உருவாகக்கூடிய காடுகள் தான் சதுப்பு நில காடுகள். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கடற்கரை ஓரங்கள்ல எல்லாம் உருவாகக்கூடிய காடுகளுக்கு பேர் கோஸ்டல் ஃபாரஸ்ட், கடலோர காடுகள். இந்த கடலோர காடுகளுக்கும் மாங்க்ரூவ் காடுகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த கடலோர காடுகள்ல எங்கெங்கெல்லாம் ஆறுகள் போய் கலக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கழிமுகங்களை உண்டு பண்ணும். அதுதானே கழிமுகம் அப்படின்னா ஆறுகளும் கடலும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் கழிமுகம்ன்றோம். அப்ப இந்த இடத்துல மட்டும் உருவாகக்கூடிய காடுகளுக்கு பேர் தான் சதுப்பு நில காடுகள். கடலோர காடுகள்னா இது எல்லாமே கடலோர காடுகள் தான். கேரளா, இங்க கோவா, இதெல்லாம் கடலோர காடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள். புரிஞ்சுதா? அப்ப சதுப்பு நில காடுகள்ன்றது ஆறுகளும் கடலும் ஒன்னா சேரக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய காடுகள். அடுத்து நெக்ஸ்ட், இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறுனாலே நமக்கு தெரிஞ்சிடும் நர்மதை. ஏன்னா நர்மதை, தபதி, மாகி 3மே மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் தான். அதுல அதிக அளவு நீளம் கொண்டது வந்து நர்மதை. நெக்ஸ்ட், அந்த நதியை உற்பத்தியாகும் இடத்தோட மேட்ச் பண்ணணுன்றாங்க. இது ஈஸியான கொஸ்டின். சிந்து நதினாலே மானேஸ்வர் ஏரி தான். ஸோ சிந்து நதி அப்படின்னாலே மானேஸ்வரர், அப்ப 4. கங்கைனா கங்கோத்ரி 1, அப்ப 4 1ன்ற ஆப்ஷன் ஏ. பிரம்மபுத்திரா அப்படின்னா செம்மாயுங்டான் ஏரி. கிருஷ்ணா நதி அப்படின்றது மகேபலேஸ்வர், அப்ப 4 1 2 3 அப்படின்றதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது டைரக்ட் கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின், ஆறை துணையாறுகளுடன் பொறுத்துக. சிந்து நதினாலே ஜீனாப், நமக்கு தெரியும் ஜெனாப் அப்படின்வாங்க, ஜீனாப் பண்ணுவாங்க, அப்ப 3. அடுத்து கங்கை நதி அப்படின்ற அப்ப 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அப்ப பாப்போம் கரெக்டா இருக்கான்னு. கங்கை நதி அப்படின்றது என்னது? பிரம்மபுத்திரா வந்து சுபன்ஸ்ரீ, அப்ப 4. 3வது வந்து 4. கோதாவரி அப்படின்றது வந்து இந்திராவதி, அப்ப 2. கங்கை அப்படின்றது கோமதி, வடக்குல இருந்து வரக்கூடியது கோமதி, அப்ப 3 1 2 4. ஆனா 3 1 2 4க்கு பதிலா இதுல 3 1 2 4 இருக்கா? 3 1 2 பிரம்மபுத்திரா அப்படின்றது 4 2. ஏன்னா பிரம்மபுத்திரா தானே சுபன்ஸ்ரீ, அப்ப 3 1 4 2. இதுல 4 2க்கு பதிலா 2 4 அப்படின்னு இருக்கும். 2 4 கிடையாது, 4 2 ஆப்ஷன். பிரம்மபுத்திரான்றதா சுபன்ஸ்ரீ, கோதாவரின்றது இந்திராவதி அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஓகே, அடுத்து தீபகற்ப ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். இந்த சைடு சொல்றாங்க கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதையும் தபதியும் மேல ஒரு மாகியும். நர்மதை, தபதி, மாகி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எது தவறாக பொருந்தி உள்ளது? ஆறு மற்றும் துணையாறுல எது தவறாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்குறாங்க. மகாநதி தெரியும், மகான்ற பொண்ணு டெலஸ்கோப் வாங்க சந்தைக்கு போறா, அப்ப டெலன் சந்தூர் கரெக்ட். கோதாவரி தெரியும், பூர்ணா பெண்கங்கா கரெக்ட். அடுத்து கிருஷ்ணா அப்படின்றது வந்து தூங்கு மூஞ்சி பீமா, கொய்யாவா பெட்ல போடாத, தூங்கு மூஞ்சி பீமா, அப்ப பீமா கொயினா ரெண்டுமே வந்து கிருஷ்ணா. தூங்கு மூஞ்சி பீமா, அப்ப துங்கபத்ராவும் எது கிருஷ்ணா தான், அப்ப கண்டிப்பா காவிரிக்கும் வராது. பாலாறு அப்படின்றதும் காவிரியுடைய துணையாறு கிடையாது, அப்ப எது ராங்கா வரும் அப்படின்னா காவேரி. புரியுதா? கிருஷ்ணா நதிக்கு துங்கபத்ரா, பீமா, கொய்னா, மூசி அப்படின்ற ஒண்ணு வந்து பெடவா அப்படின்ற ஒரு 5 துணை நதிகள் இருக்கும். அப்ப துங்கபத்ரான்றது கிருஷ்ணா நதி, காவிரி நதிக்கு கிடையாது.
ஸோ அப்போ இதுதான் கொஷினுடைய மாடல்ஸ். இப்போ நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஆன்சர் இதுதான்றது நமக்கு தெரியும், புக்கில் படிப்போம். ஆனால் எப்படி கொஷினுடைய மாடல் கேட்டிருக்காங்க, டைரெக்டாக வந்து எந்த கொஷினுமே இல்லை. ஒன்று மேட்சாக இருக்கு, இல்லை அசெண்டிங் ஆர்டராக இருக்கு, இல்லை டிசெண்டிங் ஆர்டராக இருக்கு, இல்லை மேட்ச் பண்ணுங்கன்றிருக்கு, இல்லை சரியான கூற்று எது தவறான கூற்று எது அப்படின்றது படி இருக்கு. அப்போ ஒரு ரிவர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு இதை வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஒரு இதை வந்து முழுமையாக எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் வந்து ரிவர்ஸில் சப் டாபிக்ஸை கூட முழுமையாக படித்தாதான் ஒரு கொஷின்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டினா படிக்கிறத தெளிவாக படிச்சிடணும். தெரிஞ்ச கொஷின்ஸ் வச்சு தெரியாத கொஷின்ஸ்க்கு ஆன்சரை அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மாடலில் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாடலை பாருங்கள். தேங்க்யூ.